அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கடந்த புதிர்விடை கேள்வியில இப்ராஹிம் அலைஹிவஸல்லம் அவர்கள் தன்னுடைய வாழ்நாளில் எத்தனை பொய்கள் கூறியிருக்கிறார்கள் என்று கேள்வி கேட்டிருந்தார். இது ரொம்ப சுலபமான கேள்விதான். இப்ராஹிம் அலைஹிவஸல்லம் அவர்களோட வாழ்க்கை வரலாறு தெரிந்த பல பேருக்கு தெரிஞ்ச விஷயம் தான். ஆனா இன்னுமே நம்ம சமுதாய மக்களுக்கு இந்த ஒரு சின்ன விஷயம் கூட தெரியாம இருக்காங்க. அவங்க இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுப்பாங்கன்னு நம்புறேன். இந்த கேள்விக்கு பதில் சொல்றதுக்கு முன்னாடி இப்ராஹிம் அலைஹிவஸல்லம் அவர்கள் தன்னோட வாழ்க்கையில எந்த சூழ்நிலையில பொய் சொன்னாங்கன்னு தெரிஞ்சுக்கணும். இப்ராஹிம் அலைஹிவஸல்லம் அவர்கள் பாபிலோனிய சமூகத்திற்காக அனுப்பப்பட்ட நபி ஆவார். பாபிலோனிய சமூகத்தை சார்ந்த மக்கள் சிலைகளை வணங்கக்கூடியவர்களாக இருந்தனர். ஒரு நாள் இப்ராஹிம் அலைஹிவஸல்லம் அவர்களை அங்கிருந்தவர்கள் சிலை வழிபாட்டு திருவிழாவிற்கு அழைத்தார்கள். அந்த சமயம் இப்ராஹிம் அலைஹிவஸல்லம் அவர்கள் அத்திருவிழா அல்லாஹ்விற்கு இணை கற்பிக்கக்கூடிய திருவிழாவாக இருப்பதால் அத்திருவிழாவிற்கு செல்லாமல் இருக்க தனக்கு உடல்நிலை சரியில்லை என்று தனது வாழ்நாளில் முதல் பொய்யினை கூறினார். பிறகு அனைவரும் இப்ராஹிம் அலைஹிவஸல்லம் அவர்களை அவரது வீட்டிலேயே விட்டுவிட்டு திருவிழாவிற்கு சென்றதும் இப்ராஹிம் நபி அவர்கள் தனது வீட்டை விட்டு வெளியே வந்து அங்கு மக்கள் வழிபட்டு வந்த சிலைகளை எல்லாம் கண்டார். அதில் ஒரு பெரிய சிலையும் பல சிறிய சிலைகளும் இருந்தன. இப்ராஹிம் அலைஹிவஸல்லம் அவர்கள் உடனே ஒரு கோடாரியை எடுத்து அங்கிருந்த சிறிய சிலைகளை எல்லாம் உடைத்து விட்டு கோடாரியை அங்கிருந்த பெரிய சிலையின் கையில் வைத்து விட்டார். திருவிழாவிற்கு போயிட்டு திரும்ப வந்த மக்கள் சிலைகளை எல்லாம் உடைக்கப்பட்டிருப்பதை பார்த்து அதிர்ச்சி அடைந்து ஊரில் இருந்த ஒரே நபரான இப்ராஹிம் அலைஹிவஸல்லம் அவர்களை அழைத்து என்ன நடந்தது என்று கேட்டபோது, அதோ பாருங்கள், அந்த பெரிய சிலையின் கையில் கோடாரி உள்ளது, இந்த பெரிய சிலை தான் சின்ன சிலைகளை எல்லாம் உடைத்தது என்று தனது வாழ்நாளில் இரண்டாவது பொய்யினை கூறினார். பிறகு ஒரு நாள் இப்ராஹிம் அலைஹிவஸல்லம் அவர்கள் தனது மனைவி சாரா அலைஹிவஸல்லம் அவர்களுடன் ஒரு கொடுங்கோல் மன்னனின் ஆட்சி நடைபெறும் எகிப்தின் ஒரு இடத்தினை அடைந்த போது இப்ராஹிம் அலைஹிவஸல்லம் அவர்கள் அவருடைய மனைவியுடன் தனது நாட்டிற்கு வந்திருப்பது பற்றி அறிந்த மன்னன் அவர்களை அழைத்து வர கட்டளையிட்டார். இப்ராஹிம் அலைஹிவஸல்லம் அவர்களும் அந்த கட்டளையை ஏற்று அந்த மன்னனை காண தன் மனைவியுடன் சென்ற போது அந்த மன்னன் சாரா அலைஹிவஸல்லம் அவர்களை பற்றி கேட்கும் பொழுது தன் மனைவி என்று கூறினால் தன்னை கொன்றுவிட்டு தனது மனைவியை இவர்கள் அபகரித்து விடுவார்கள் என்ற ஐயத்தினால் சாரா அலைஹிவஸல்லம் அவர்களை தன்னுடைய சகோதரி என்று தன் வாழ்நாளில் மூன்றாவது பொய்யை கூறினார். இரண்டு பொய்களை மார்க்கத்திற்காகவும் ஒரு பொய்யினை தன்னுடைய பாதுகாப்பிற்காகவும் ஆக மொத்தம் மூன்று பொய்களை தன் வாழ்நாளில் இப்ராஹிம் அலைஹிவஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். இந்த கேள்விக்கு சரியான பதில் சொன்னவர்கள் கதீஜா, ஜுவைரியா, சஜிதா பேகம், கோட் லவ் என்ற ஐடியில் இருந்து ஒரு நபர். பொய் கூறுவது இஸ்லாத்தில் அனுமதிக்கப்படாத ஒரு குற்றமாகும். ஆனால் நாம் கூறும் பொய்யானது பிறருக்கும் நமக்கும் இவ்வுலகிலும் மறுமையிலும் நன்மையை தேடி தருமையாயில் அதில் தவறில்லை. சரி, இந்த புதிய விடை விளையாட்டுல அடுத்ததாக கேட்க இருக்கக்கூடிய கேள்வி, அல்லாஹ்விடம் கோபித்துக் கொண்டு சென்ற நபியார்? ஆப்ஷன் ஏ யூனுஸ் அலைஹிவஸல்லம் அவர்கள், ஆப்ஷன் பி யூசுப் அலைஹிவஸல்லம் அவர்கள், ஆப்ஷன் சி தாவூத் அலைஹிவஸல்லம் அவர்கள், ஆப்ஷன் டி யஹ்யா அலைஹிவஸல்லம் அவர்கள். சரியான பதில் சொல்லக்கூடிய நபர்களின் பெயர்கள் அடுத்த வீடியோவிலே பதிவிடப்படும். இன்ஷா அல்லாஹ் சீக்கிரமா சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.